நண்பர்களே வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வு பள்ளியின் சார்பாக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. இந்திய நாடு விடுதலை பெற்ற பொழுது அடிப்படை கட்டமைப்புகள் கனரக தொழில்களை உருவாக்க இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்த பொழுது அந்த நாடுகள் அதனை ஏற்கவில்லை. ஆனால் அன்றைய சோவியத் யூனியன் தான் இந்தியாவிற்கு உதவியது. அதன் காரணமாக உருவானதுதான் அணிசேரா கொள்கை. அதாவது இந்திய நாடானது அமெரிக்கா, ரஷ்யா என்ற இரண்டு வல்லரசுகள், அதாவது சோசியலிச ரஷ்யா, ஏகாதிபத்திய அமெரிக்கா இரண்டுடன் சேராமல் நடுநிலைமையாக இருப்போம், அதாவது அணிசேரா நாடுகள் என்ற அமைப்பை இந்தியா உருவாக்கியது. இதுதான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கொள்கை மாற்றப்பட்டு அமெரிக்க சார்பு கொள்கையில் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் மிக வேகமாக செல்கின்றன. இஸ்லாமிய விரோத எதிர்ப்பு என்ற அடிப்படையில் யூத மதவெறியும் இந்து மதவெறியும் கைகோர்க்கிறது. இதனால்தான் அலி கொமேனி உலக சட்டங்களை எல்லாம் மீறி அநியாயமாக கொல்லப்பட்ட பொழுது இந்தியா அதை கண்டிக்கவில்லை. மாறாக தன்னை தற்காத்து கொள்ள ஈரான் வளைகுடா நாடுகள் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்து தீர்மானம் 2817 அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொண்டு வரும் பொழுது அதனை இந்தியா ஆதரிக்கிறது. மோடி அவர்கள் பிப்ரவரி 25-26 தேதி அன்று இஸ்ரேலுக்கு பயணம் செய்த பிறகு இந்த போர் துவங்குகிறது. ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்காக மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஐக்கிய அரபு அமீரக அதிபரை மோடி அவர்கள் தொலைபேசியில் அழைத்து அதில் கொல்லப்பட்ட 4 பேருக்கு இரங்கல் தெரிவிக்கிறார். இந்தியாவில் பயிற்சி பெற்று திரும்பிய ஈரானினுடைய IRIS டெனா கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மூலம் அமெரிக்கா வீழ்த்தியதை இந்தியா கண்டிக்கவே இல்லை. இது வெளியுறவு கொள்கையின் மாற்றம் மட்டுமல்ல, மனித சமுதாய நீதிக்கு, நியாயத்திற்கு எதிராக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அமெரிக்க சார்பாக செல்வதையே இது எடுத்துக்காட்டுகிறது. உலகின் எந்த சட்டத்திட்டங்களையும் மதிக்காமல் யாரை வேண்டுமானால் தாக்குவேன் என்கின்ற அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்கிறதா? கேள்வி எழுகிறது. இந்திய ஆளும் வர்க்கம் வேண்டுமானால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் இந்தியாவில் உள்ள தேசபக்தர்களும் உலக அமைதிக்கு போராடுபவர்களும் ஒருபோதும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதை நாம் இக்கணத்தில் தெரிவித்துக் கொள்வோம். உலகம் முழுவதும் போராடுகின்ற ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரவாக இந்திய உழைக்கும் வர்க்கம் நிற்கும். நன்றி, வணக்கம்.